அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக எடுக்கும்போது எங்களுக்கு பெரிய ஷாக். அதாவது ஒரு ஒரு பல துறைகள் எப்படி ஒரு கூட்டு சதி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது, இந்த மாதிரி தான் மேபி நம்மளுடைய சதுப்பு நிலங்கள்லாம் காணாமலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கூடன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்த நாங்கள் வந்து போன வாட்டி வெள்ளம் போதெல்லாம் ஆய்வு பண்ணும்பொழுது, அப்போ ஒரு டின் ஷீட், ஒரு ப்ளூ கலர் டின் ஷீட் அடிச்சுட்டு இவங்க அதை மார்ஷ்லேண்ட், அதை பார்த்தாலே மார்ஷ்லேண்ட் ஊட்டி இருக்கிற அதுவும் மார்ஷ்லேண்ட் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அதில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லி டின் ஷீட்லாம் அடிச்சிருந்தாங்க. அப்போவே வந்து நாங்கள் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு, அப்போ எதுவும் எனக்கு கிளியரன்ஸ் எதுவுமே கிடையாது அப்போ. ஸோ நம்ம ஆன்லைனில் எதுவும் அப்போ எதுவும் கிடைக்கல. பட் அதற்கு பிறகு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கு பிறகு தான் இப்போ சமீபத்தில் எங்களுக்கு வந்து இல்லை அதுக்கு இது கொடுத்துட்டாங்க, ஃபவுண்டேஷனுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மண்ணெல்லாம் கொட்டி ஃபவுண்டேஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், திரும்ப எப்படி இது ஒரு மார்ஷ்லேண்ட் ஆச்சு, இந்த மாதிரி இடத்துல எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது அனுமதி எப்படி கொடுத்தாங்கன்னு போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம்.